சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே இறந்த 2 பேரின் பெயரில் பணியிட மாற்ற ஆணை விடுவிக்கப்பட்டது ஊழியர்கள் மத்தியில் பேசுபொருளானது. நிதி நெருக்கடி காரணமாக இந்த பல்கலைக்கழகத்தை தமிழக அரசு கடந்த 2013ஆம் ஆண்டு பொறுப்பில் எடுத்தது. அதன் பின்னர் பல்கலைக்கழக ஊழியர்கள் அரசின் பல்வேறு துறைகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். அந்த வகையில் ஏற்கனவே இறந்து போன தியாகராஜன் மற்றும் அருள் முருகன் ஆகியோரது பெயரில் பணியிட மாற்ற ஆணையை பல்கலைக்கழக நிர்வாகம் வெளியிட்டது பேசுபொருளானது. இதற்கு விளக்கமளித்த பல்கலைக்கழக நிர்வாகம் அரசிடம் பெயர் பட்டியலை அளித்த பின்னர்தான் அவர்கள் இருவரும் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானில் கார் தீப்பிடித்து எரிந்து 4 பேர் உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ரா பகுதியில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் கார் தீப்பிடித்து எரிந்து அதில் இருந்த 4 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். இதனிடையே விபத்தில் சிக்கிய காரில் தீப்பற்றி எரிந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது. மத்திய பிரதேச மாநிலத்தில் அசுத்தமான நீரை பருகிய 100க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிந்த்வாரா மாவட்டத்தில் உள்ள ரஜோலா கிராமத்தில் அந்த பகுதியில் உள்ள கிணற்று நீரை பருகியதால் மக்கள் இந்த பாதிப்புக்கு உள்ளானது தெரியவந்துள்ளது. கிணற்றில் 4 பறவைகள் இறந்து கிடந்த நிலையில் கவனக்குறைவுடன் செயல்பட்ட கிராம பஞ்சாயத்து மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் மருத்துவ முகாமிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இரவும் பகலும் ஓநாய்களின் வெறி ஆட்டத்திற்கு ஆளாகிய பஹ்ரைச் மாவட்டத்தில் ஓநாய்களை கண்டதும் சுட உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் 4 ஓநாய்களில் 2 ஓநாய்களை சுட்டுக் கொன்று விட்டதாக அம்மாநில வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். லக்னோவில் இருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பஹ்ரைச் மாவட்டத்தில் உள்ள கிராமங்கள் ஓநாய் தாக்குதலுக்கு ஆளான நிலையில் 6 பேர் ஓநாய் தாக்கி உயிரிழந்த நிலையில் 25க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி கோட்டக்கரை அரசு பொது மருத்துவமனையில் பணி நேரத்தில் மருத்துவர் இல்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடல்நலன் சரியில்லாத நோயாளியை உறவினர்கள் அழைத்து வந்தபோது சிகிச்சை அளிக்க அங்கு தலைமை மருத்துவர் இல்லை என்றும் செவிலியர்களே சிகிச்சை அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் அதிகம் பரவி வருகின்றன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.